ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாயில் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் கவனமாக செய்ய வேண்டும். இதோ நீ ஒன்று நினைத்திருப்பாய், ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு. அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும். ஒவ்வொரு சொற்களுக்கும் நீதான் பொறுப்பு. ஒரு முறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது. ஆகையால் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் அடையாதே. கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்து கொள். நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். நேர்மறையான சிந்தனைகள் உருவாகும். உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் என் செல்லமே. உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் செல்ல பிள்ளை என்னிடத்தில் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். சாயப்பா, எனக்கு பிற பொருட்கள் மீது ஆசை இல்லை, கவனமில்லை. நான் உங்களை மட்டுமே மனதார எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனதார நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளையை இந்த சாயப்பா உயிராய் தாங்குவேன். உன்னை உனக்கான நிழலில் நல்லதொரு நிழலில் வாழ வைப்பேன் என் செல்லமே. இதோ உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் இன்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்றும் சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பது சாயப்பாவின் சத்திய வாக்கு. அதே நேரத்தில் பேசும்போது கவனமாக பேசு என்று சொன்னேன் அல்லவா? அதே போலத்தான் நீ உன்னுடைய கோபமும் தான். யாரிடத்திலும் அதீத பாசம் வைக்காதே, அதீத நேசமும் வைக்காதே. அதீத பாசம் சில இடங்களில் நீ சாதாரண விஷயத்தை கூட அவர்களால் ஜீரணிக்க முடியாது. அந்த இடத்தில் உறவுகளில் பிளவு ஏற்படும். நான் என்ன சொல்கிறேன், நீ பேசும் வார்த்தை கவனமாக பேசு. வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்து விடாதே. உன்னை சுற்றி 1000 துர்நாற்றங்கள் வீசலாம், ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை உன் சாயப்பா. அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும். வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளுமே தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது. புரிகிறதா? வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள், ஓட்டம் எல்லாமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன தெரியுமா? அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிமிர்ந்து பார்க்க கூட முடியாத நிலையில் இருப்பார்கள். எல்லாம் நன்மைக்கே. இதோ என் செல்ல பிள்ளையே, விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு.
உன் சாயப்பா உனக்கு பிடித்ததை தரப்போகிறேன் என் செல்லமே. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகிறது. உனக்கான போதனையை நன்கு உணர்ந்தால் அது எல்லாம் 100% மேல் சாதனையாக மாறும். வாழ்க்கையில் என்ன நடந்து விடுமோ என்று குழம்பியே இருக்க வேண்டாம். வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவமும் வேண்டும். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். முதலில் அதை புரிந்துகோ. உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது. புரிகிறதா? இதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. உனக்கு அடுத்தடுத்து பல நல்லதுகள் நடக்கப் போகிறது. உன் இல்லத்தில் கவலை, கோபம், பதற்றம் இவற்றையெல்லாம் மனதை விட்டு தூக்கி எறி தைரியமாக இரு. உன்னை சுற்றி உள்ள சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் என்ன தெரியுமா? தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு மன வலிமையையும் நம்பிக்கையும் வளர்த்துக்கோ என் செல்லமே. உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்னிடம் மட்டுமே சொல். மற்றவர்களிடம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கான கஷ்ட நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. இதோ அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தப் போகிறேன் உன் சாயப்பா. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கின்றேன். விரைவில் உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும். இதோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை உன் சாயப்பா நான் கொடுத்தது. நிம்மதியாக கண்ணுறங்கு என் செல்லமே. நாளை நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கப்படி உன் சாயப்பா உனக்கு அருள் பாலிக்கிறேன். நாளை காலை நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ காலை எழுந்தவுடனே சாயி சாயி என்று என்னை மனதார வேண்டிக் கொண்டே உன் வேலைகளை ஆரம்பி என் செல்லமே. எல்லாம் சந்தோஷமாக மாறும் தருணமாகத்தான் இருக்கும். நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். கவலைப்படாதே. உனக்கு தீங்கும் செய்யும்படி இனி ஒருவனும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை ஆனந்தமாக பூஞ்சோலையாக மாறப்போகிறது. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.